Hello friends, welcome to Learners Forum. Next நம்ம electronic measuring instruments பத்தி பார்க்கலாம். So electronic measuring instruments இந்த பேர்லயே வந்து பாத்தீங்கன்னா இது பேசிக்கா வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. And instrument நமக்கு பேசிக்கா என்ன பண்ணி கொடுக்கும், மெஷர் பண்ணி கொடுக்கும். அப்படி மெஷர் பண்ணக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா எலக்ட்ரானிக் டைப்ல போகுது. ஸோ எலக்ட்ரானிக் அப்படின்னாலே அதில் நம்ம எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் டயோட், டிரான்சிஸ்டர், ஐசிஸ், ஆம்ப்ளிஃபையர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு அந்த பார்ட் ஆஃப் த சர்க்யூட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸ் லைக் வோல்டேஜ் ஆர் கரண்ட் இது எல்லாத்தையும் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ ஒரு எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியை தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா எலக்ட்ரானிக் டைப்பில் இருக்க போகுது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ். அதுதான் நம்ம எலக்ட்ரானிக் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏன் நம்ம எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் அக்யூரசி வந்து நமக்கு அதிகமாக இருக்கும், சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஃப்ரீக்வென்சி ரேஞ்ச் வந்து ரொம்ப வைடாக இருக்கும். ஸோ சில இடத்துல லோ ஃப்ரீக்வென்சி தேவைப்படலாம், சில இடத்துல ஹை ஃப்ரீக்வென்சி தேவைப்படலாம். ஸோ அதனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும்போது எல்லாத்துக்குமே வந்துட்டு அடாப்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். பவர் கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டிஸ்பிளே நமக்கு டிஜிட்டலாக இருக்கும். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக ப்ரிசைஸ் வேல்யூஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துட்டு நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய கன்வென்ஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை விட ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ கன்வென்ஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா பெர்மனன்ட் மேக்னெட், மூவிங் காயில், இல்லைனா மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த மாதிரி, அதாவது அந்த பாயிண்டருடைய டிஃப்ளெக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை விட எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே நம்ம இப்போ தான் பார்த்தோம். ரெஸ்பான்ஸ்லேருந்து, கன்செப்ஷன்லேருந்து, அக்யூரசிலேருந்து எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ தீஸ் ஆர் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ எலக்ட்ரானிக் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் தான். அதில் நம்ம ஆம்ப்ளிஃபிகேஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நமக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸ் லைக் வோல்டேஜ், கரண்ட், பவர் ஃபேக்டர் இந்த மாதிரி எதை வேணால் நம்ம மெஷர் பண்ண முடியும். அண்ட் அப்படி மெஷர் பண்ணக்கூடிய அந்த குவான்டிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு ஹை ப்ரிசைஸாக இருக்கும் அண்ட் ஸ்பீடாக நம்மளால் வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ இந்த எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கான தேவை எதுக்காக அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு கன்வென்ஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பிஎம்எம்சி இது எல்லாமே இருக்குன்றதை பார்த்துட்டோம். ஸோ அதை விட்டுட்டு நம்ம ஏன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு போகிறோம் அப்படின்னா அதில் நமக்கு சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்கும், ஃப்ரிக்ஷனல் எரர் அதிகமாக இருக்கும், ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக, அதாவது ஸ்லோவாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இந்த பாயிண்டர் இருக்குது அப்படின்னா இதில் நமக்கு மெஷர் பண்ணும்போது கரெக்டாக எடுத்த உடனே ஒரு ஸ்ட்ரெச்சில் ஓகே ஒரு சர்க்யூட் இருக்குது, அதனுடைய அவுட்புட் எது அப்படின்னா டக்குன்னு இப்போ வந்து டிஜிட்டலில் ஃபார் எக்ஸாம்பிள் 1.11 ஆம்பியர்ஸ் அப்படின்னு காட்டுறதுக்கு பதிலாக இங்கேருந்து ஸ்லோவாக மூவ் ஆகி இது டிஃப்ளெக்ட் ஆகி ஸ்டெபிளைஸ் ஆகி இப்படி மூவ்மெண்ட்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு பொசிஷனுக்கு நமக்கு ஸ்டேபிளாக வந்து கிடைக்கும். ஸோ அப்படி இவ்வளோ ப்ராசஸ் எல்லாம் லேட் ஆகிறதுக்கு பதிலாக நமக்கு ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் சைடில் நமக்கு கிடைக்கும். அண்ட் ஃப்ரீக்வென்சி ரேஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், அதில் அக்யூரசியும் வந்துட்டு நமக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணது தான் நம்மளுடைய எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம். அதில் என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கோ அது எல்லாமே நமக்கு இங்கே வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். அக்யூரசி, சென்சிட்டிவிட்டி எல்லாமே வந்துட்டு ஹையாக இருக்கும், ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஃப்ரீக்வென்சி ரொம்ப வைடாக இருக்கும், அண்ட் பவர் வந்து அவ்வளோ எடுத்துக்காது கன்சியூம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா. ரெசல்யூஷன் பெட்டராக இருக்கும், டிஜிட்டல் அவுட்புட் நமக்கு வந்துட்டு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இதனால தான் வந்துட்டு நம்ம வந்து இதை சூஸ் பண்ணுறோம். ஆனால் டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் அகெயின் நமக்கு சர்க்யூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். கண்டிப்பாக நமக்கு பவர் சப்ளை வந்து தேவைப்படும், சர்க்யூட் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இன்கேஸ் ஆம்ப்ளிஃபிகேஷன் எல்லாம் நமக்கு வேணும் அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா பிளாக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு தேவைப்படும். டெம்பரேச்சரை பொறுத்து சென்சிட்டிவாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் அப்படிங்கும்போது டெம்பரேச்சர் சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ பேசிக்காக இந்த எலக்ட்ரானிக் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்துட்டு நம்ம எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக அனலாக் டைப். ஸோ அனலாக் அப்படிங்கும்போது நமக்கு கண்டினியூவஸாக இந்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டினியூஸ் அவுட்புட் வந்து இந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக் வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், இல்லை பவர் மெஷர் பண்ணுறதுக்கு வாட் மீட்டர், ஆசிலோஸ்கோப் இதெல்லாமே வந்து எடுத்துக்கலாம். அதுவே இப்போ டிஜிட்டல் டைப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல், அதாவது இன்ஸ்டன்ஸாக கிடைக்கும், டிஸ்க்ரீட் இன்ஸ்டன்ஸாக இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ டிஜிட்டல் அவுட்புட் நமக்கு இங்கே கிடைக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் அப்படியே ஆப்போசிட். இப்போ டிஜிட்டல் வோல்ட் மீட்டர், டிஜிட்டல் மல்டிமீட்டர், ஃப்ரீக்வென்சி கவுண்டர், டிஜிட்டல் ஆசிலோஸ்கோப் இது எல்லாமே வந்துட்டு டிஜிட்டல் டைப்பில் இருக்கும்.
ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வோல்ட் மீட்டரை பற்றி பார்க்கலாம். எலக்ட்ரானிக் வோல்ட் மீட்டர் அப்படிங்கிறதுல வந்துட்டு இது டிஃபால்ட்டாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு ஆம்ப்ளிஃபையரும் இருக்கும் to measure the voltage very accurately. வோல்ட் மீட்டர் அப்படின்னாலே கண்டிப்பாக இங்கே நம்ம வோல்டேஜ் தான் வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ இனி ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இன்புட் வோல்டேஜ் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபை ஆகும் யூஸிங் எலக்ட்ரானிக் ஆம்ப்ளிஃபையர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளுடைய இன்புட் வோல்டேஜ் இருக்குது அப்படின்னா இதை நம்ம ஒரு ஆம்ப்ளிஃபையரில் ஃபீட் பண்ணும்போது இதனுடைய அவுட்புட் நமக்கு எப்படி கிடைக்கும், கொஞ்சம் ஆம்ப்ளிஃபைடாக இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபைடு சிக்னலை நம்ம வந்து இதை மெஷர் பண்ணிவிட்டு அதனுடைய அவுட்புட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதோட பிளாக் டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேசிக்காக நமக்கு ஒரு இன்புட் வோல்டேஜ் வந்து இருக்கும் அண்ட் அட்டனுவேட்டர், ஆம்ப்ளிஃபையர், ரெக்டிஃபையர், மீட்டர் அண்ட் டிஸ்பிளே இது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே பேசிக் காம்பனன்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் வோல்டேஜ் நம்ம இங்கே வந்து கொடுத்தாச்சு, எதை நம்ம மெஷர் பண்ணணுமோ அதை இன்புட்டாக இங்கே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இஸ் அட்டனுவேட்டர். ஸோ அட்டனுவேட்டர் பேசிக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு சிக்னலுடைய ஸ்ட்ரென்த்தை வீக் பண்ணி கொடுக்கும். அதாவது நமக்கு தேவையானதை மட்டும் செலக்ட் பண்ணி நமக்கு இங்கே வந்து கொடுக்கும். அண்ட் இந்த சிக்னல் நமக்கு இப்போ வந்து ஒரு பஃபர் ஆம்ப்ளிஃபையரில் பாஸ் ஆகும்போது நமக்கு ஆம்ப்ளிஃபைடாக வந்துட்டு கிடைக்கும். அதாவது ஒரு ஹை இன்புட் இம்பிடன்ஸ் இருக்கிற மாதிரி சிக்னல் வந்து கிடைக்கும். விச் இஸ் பாஸ்ட் இன் டு அ ப்ரெசிஷன் ரெக்டிஃபையர் வேர் இட் இஸ் கன்வெர்டட் ஃப்ரம் ஏசி டு டிசி. ஸோ இங்கே நமக்கு ஏசியாக இது வரைக்கும் இந்த போர்ஷன் வரைக்கும் இருக்குது. இது நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு டிசியாக கன்வெர்ட் ஆகும். இப்போ நம்ம ஒரு டிசி ஆம்ப்ளிஃபையரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்கேல் ஆகி அதாவது ஆம்ப்ளிஃபை ஆகி நம்ம இந்த சிக்னலை வந்து இப்போ மெஷர் பண்ணும்போது we can get the actual measurement. ஸோ இது எல்லாத்துக்குமே தேவையான ரெகுலேட்டட் பவர் சப்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே வந்துட்டு இங்கே வந்து ஃபீட் பண்ணுறோம். ஸோ இன்புட் வோல்டேஜ் அட்டனுவேட்டருக்கு நம்ம கொடுக்குறோம். அட்டனுவேட்டர் நமக்கு வோல்டேஜை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஆம்ப்ளிஃபையர் என்ன பண்ணும், சிக்னலை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், அதாவது ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்கும். ரெக்டிஃபையர் வந்துட்டு ஏசியிலேருந்து டிசியாக கன்வெர்ட் ஆகி ஃபைனலாக அந்த டிசி ஆம்ப்ளிஃபை ஆகி மீட்டரில் வந்துட்டு ரீடிங்காக நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அட்வான்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் ஹை இன்புட் இம்பிடன்ஸ் இருக்கும், லோ லோடிங் எஃபெக்ட், சென்சிட்டிவிட்டி ஹையாக இருக்கும், மெஷர்மெண்ட் வந்துட்டு அக்யூரேட்டாக இருக்கும். இங்கே நமக்கு வைட் ஃப்ரீக்வென்சி ரேஞ்ச் வந்து பாசிபிள். ஸோ இதில் டைப்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். டிசி எலக்ட்ரானிக் வோல்ட் மீட்டர் தனியாக இருக்குது, அதாவது டிசிக்கு தனியாக ஏசிக்கு தனியாக அப்படின்னு. அண்ட் பீக் ரீடிங் வோல்ட் மீட்டர், ட்ரூ ஆர்எம்எஸ் வோல்ட் மீட்டர், அதாவது நம்ம ரூட் மீன் ஸ்கொயர்ட் வேல்யூவை கேல்குலேட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாகவே இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம டிஜிட்டல் வோல்ட் மீட்டரை வந்து பார்க்கலாம். டிஜிட்டல் வோல்ட் மீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா வோல்ட் மீட்டர் அப்படிங்கும்போது ஆப்வியஸாக நமக்கு வோல்டேஜை மெஷர் பண்ணி கொடுக்கும். அண்ட் அப்படி மெஷர் பண்ண அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் ஃபார்மில் நமக்கு வந்து எக்ஸாக்டாக டிஜிட்டல் வேல்யூவாக இருக்கும். ஸோ இதுக்கான பிரின்சிபல் என்ன அப்படின்னா அனலாகாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து டிஜிட்டல் ஃபார்மில் நம்ம அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் ஏடிசியை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஸோ இதில் ஆஸ் யூஷுவல் நம்ம இன்புட் வோல்டேஜ்க்கு பாஸ் பண்ணி அட்டனுவேட்டருக்கு கொடுக்குறோம். அண்ட் ஏடிசிக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம டிஜிட்டல் டிஸ்பிளேவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கும்போது நமக்கு தேவையான வேல்யூ கிடைக்கும். ஸோ அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்றத ஒரு பிளாக் டயக்ராமில் நம்ம பார்க்கலாம். இன்புட் வோல்டேஜ் ஏசியாக இருக்குது, இதை நம்ம அட்டனுவேட்டருக்கு கொடுக்குறோம். ஸோ அப்போ நமக்கு ரேஞ்சு செலக்ட் ஆகி ஆம்ப்ளிஃபையருக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ ஆம்ப்ளிஃபையரில் கொடுக்கும்போது நமக்கு ஆம்ப்ளிஃபைடு சிக்னல் அகெயின் ஏசியிலேயே இருக்கும். இப்போ அனலாக்லேருந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா we are giving it to ADC. அண்ட் இப்போ நமக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இன்புட் வோல்டேஜ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஏடிசி என்ன பண்ணும், அனலாக்லேருந்து டிஜிட்டலாக நமக்கு கன்வெர்ட் ஆகி அந்த டிஜிட்டல் அவுட்புட் வந்து நமக்கு டிஸ்பிளேயில் காட்டும். அட்வான்டேஜஸ் இஸ் அக்யூரசி இஸ் ஹை. இங்கே நமக்கு பேரலக்ஸ் எரர் இல்லை. அதாவது பேரலக்ஸ் எரர்னால் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ரீடிங் வந்து நம்ம இப்படி வந்து மெஷர் பண்ணுறோம். இங்கே வந்து இட் இஸ் அரவுண்ட் 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது 5 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ கொஞ்சம் நம்மளுடைய விஷுவல் பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கத்துலேருந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இட் மேபி அரௌண்ட் 4.5 இல்லைனா 5.3 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேரலக்ஸ் எரரை வந்துட்டு இதில் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா டைரெக்டாக நமக்கு டிஜிட்டல் டிஸ்பிளேயாகவே இங்கே வந்து கிடச்சிருச்சு. ரெசல்யூஷன் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் டிஜிட்டல் மல்டிமீட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மல்டிமீட்டர் அப்படிங்கும்போது இப்போ டிஜிட்டல் வோல்ட் மீட்டரில் இட் வாஸ் ஏபிள் டு மெஷர் தி வோல்டேஜ். பட் இங்கே நம்ம வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு மெஷர் பண்ணலாம். ஸோ லேப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீட்டர் நம்ம ஒரு பாக்ஸாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஈஸியாக இருக்கும். ஸோ இட் கேன் மெஷர் வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ், கண்டினியூட்டி, டயோட் டெஸ்ட், அதாவது ஃப்ரீக்வென்சி இது எல்லாமே வந்து நம்மளால் செக் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் அம்மீட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அம்மீட்டர் அப்படிங்கும்போது இட் மெஷர்ஸ் கரண்ட் யூஸிங் an எலக்ட்ரானிக் ஆம்ப்ளிஃபையர். ஸோ கரண்ட் வந்து ஷண்ட் ரெசிஸ்டர் வழியாக நமக்கு ஃப்ளோ ஆகும். வோல்டேஜ் அக்ராஸ் த ஷண்ட் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த ஷண்டில் இருக்கக்கூடிய வோல்டேஜை வந்து நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா சிக்னல் வந்து ஆம்ப்ளிஃபையரை யூஸ் பண்ணி ஆம்ப்ளிஃபை ஆகி ஃபைனலாக நமக்கு ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா மீட்டரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் எல்லா எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காமனாக இருக்கிறது தான் சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், பவர் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும், மெஷர்மெண்ட் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் Cathode Ray Oscilloscope. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ CRO அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு டிஸ்பிளே வேவ் ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் படிக்கும்போது லெபார்ட்டரியில் யூஸ் பண்ணக்கூடிய CROவில் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். எலக்ட்ரான் பீம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீனை வந்து நமக்கு ஸ்ட்ரைக் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ நமக்கு சிக்னல் வந்து இட் கண்ட்ரோல்ஸ் த பீம் மூமெண்ட் அண்ட் அதை பொறுத்து தான் நமக்கு CROவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு லைன்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும். இந்த லைன்ஸ் மூலமாக நமக்கு இங்கே இந்த வேவ் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஸ்க்ரீனில் வந்து நமக்கு இப்படி தெரியும். ஸோ பிளாக் டயக்ராமில் என்னென்ன பேசிக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் சிக்னல், வெர்டிக்கல் ஆம்ப்ளிஃபையர் அண்ட் ஹாரிசான்டல் ஆம்ப்ளிஃபையர் ஏன்னா ரெண்டு எண்ட்லேயுமே நம்ம வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணணும். அண்ட் அதுக்கான ஒரு டைம் பேஸ் CRT கேத்தோட் ரே டியூப் ஏன்னா அது மூலமாக தான் நமக்கு இந்த வந்துட்டு எலக்ட்ரான் பீம்லேருந்து எல்லாமே வந்துட்டு இதாகும். ஸோ கேத்தோட் ரே டியூப் பேஸ் பண்ணி தான் நமக்கு எலக்ட்ரான் பீமோடைய ஜென்ரேஷன்லேருந்து எல்லாமே வந்துட்டு இருக்கும். அண்ட் அதுக்கு ஒரு ஸ்க்ரீன். ஸோ டயக்ராமாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே ஒரு இன்புட் சிக்னல் கொடுக்குறோம். ஸோ வெர்டிக்கல் ஆம்ப்ளிஃபையர் தனியாக, ஹாரிசான்டல் ஆம்ப்ளிஃபையர் தனியாக நமக்கு வந்து இருக்கும். ஸோ வெர்டிக்கல் ஆம்ப்ளிஃபையர் மூலமாக நமக்கு இந்த கேத்தோட் ரே டியூபை ஹிட் பண்ணும்போது எலக்ட்ரான் பீம் ஹிட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் நமக்கு வந்து அதனுடைய விஷுவலைசேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதுக்கு பேசிக்காக ஒரு டைம் பேஸ் ஜென்ரேட்டர் அண்ட் ஒரு சப்ளை எல்லாமே இனிஷியலாக தேவைப்படும். ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். வோல்டேஜை நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும், ஃப்ரீக்வென்சி, ஃபேஸ், டைம் பீரியட் இது எல்லாமே வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியும். பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேவ் ஃபார்மை வந்துட்டு நம்மளால் விஷுவலைஸ் பண்ணி அதிலேருந்து நம்ம அனாலிசிஸ் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். ஸோ ஒரு சிக்னல் அனலைஸ் பண்ணுறதுக்கு அண்ட் எலக்ட்ரானிக் டெஸ்டிங், வேவ் ஃபார்ம் அனாலிசிஸ் மெயினாக இது எல்லாத்துக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம CRO வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இஸ் ஃப்ரீக்வென்சி கவுண்டர். ஃப்ரீக்வென்சி கவுண்டர் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு நேம்லேயே தெரியுது. இட் மெஷர்ஸ் த ஃப்ரீக்வென்சி ஆஃப் சிக்னல் டிஜிட்டலி. ஸோ எவ்வளோ ஃப்ரீக்வென்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த கவுண்டிங் ஒர்க்கை வந்து செஞ்சு கொடுக்கும். ஸோ இட் கவுண்ட்ஸ் த நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட். ஸோ ஃப்ரீக்வென்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் டைம் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் இஸ் சிக்னல் ஜென்ரேட்டர். சிக்னல் ஜென்ரேட்டர் என்ன பண்ணுன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸை நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆடியோ சிக்னல், இல்லை RF சிக்னல், இல்லை ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேவ் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் சைன் வேவ், ஸ்கொயர் வேவ், ட்ரையாங்கிள் வேவ், பல்ஸ் வேவ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸை வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், ரெஸ்பான்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும், மெஷர்மெண்ட் அக்யூரேட்டாக இருக்கும், அண்ட் மெயினாக டிஜிட்டல் அவுட்புட் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்ன பேசிக்காக இந்த எல்லா டைப்ஸில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பர்டிகுலர் மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நமக்கு என்ன மெஷர் பண்ணி கொடுக்குது அண்ட் அதில் இருக்கக்கூடிய யூனிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ண AE பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ எதில் என்ன பிளாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும்.